ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம 15ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வேலை உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் நமக்கு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் அந்த சட்டம் இயற்றும் போது ஸ்டேட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்து கவர் ஆகும். ஸோ கரூர் ஸ்டாம்பர்டில் பார்த்தீங்க அப்படின்னா, உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அரசு பணி வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் அவங்க வந்து அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செல்லாது. அதாவது ஆர்டிகிள் 162 எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் தி எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அவங்களுக்கு நிர்வாகத்தில் என்னென்ன பங்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 162. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 246 ஸ்டேட்ஸ் அபவுட் தி லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஸோ சட்டம் இயற்றும் போது யூனியனுக்கு என்னென்ன பவர்ஸ், ஸ்டேட்ஸுக்கு என்னென்ன பவர்ஸ், அதே மாதிரி யூனியனும் ஸ்டேட்ஸும் இணைந்து எதுலாம் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாம் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணக்கூடியதான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 246. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7th ஷெட்யூலில் தனியாக யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ இதில் தனித்தனி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். யூனியனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் யூனியன் பார்லிமெண்ட் மட்டும்தான் இதில் சட்டம் வந்து ஏற்ற முடியும். ஸோ ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 61 சப்ஜெக்ட்ஸ். இதில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஸ்டேட் வந்து சட்டம் ஏற்ற முடியும். கன்கரண்ட்ல பார்த்தீங்கன்னா போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் இதில் வந்து சட்டம் ஏற்றலாம். ஸோ யூனியனுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், பேங்கிங் அது எல்லாமே யூனியனில் போயிடும். ஸோ ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அக்ரிகல்ச்சர், ஹெல்த் சர்வீஸ் இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் இது வந்து நமக்கு ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ அதன் அடிப்படையில தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு அந்த இழந்தவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை வந்து வழங்கி இருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து மேல்முறையீடு வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்டிகிள் 14 அண்ட் ஆர்டிகிள் 16. ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகள் பகுதி 3 கான்ஸ்டியூஷன்ல கவர் ஆகும். ஸோ ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவலிட்டி பிஃபோர் லா. அதே மாதிரி ஆர்டிகல் 16 வந்து வேலை வாய்ப்புகளுக்கு எல்லாரும் சரிசமமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் அவர்களே பாவிக்க வேண்டும்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 16. ஸோ இதன் அடிப்படையில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆர்டிகல் 14 அண்ட் 16க்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறத ரத்து பண்ணியிருப்பாங்க. ஸோ மறுபடியும் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இதை ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்பீலுக்கு போயிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் வந்து தடை விதித்திருக்கு. அதாவது இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்ல தான் வரக்கூடியது. அதனால வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் தடை வந்து போட்டிருக்காங்க. அடுத்ததான் இன்று சுதந்திர தினம், செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுகிறார் பிரதமர் மோடி. ஸோ நமக்கு ஆகஸ்ட் 15 பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ஆங்கிலேயர்கள் வந்து இங்கிருந்து சென்ற நாள், நமக்கு விடுதலை தந்துவிட்டு சென்ற நாள் தான் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர தினமாக நம்ம வந்து கொண்டாடுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி தான் பாகிஸ்தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரே நாடாக இருந்திருக்கும். பாகிஸ்தான் வந்து ஆகஸ்ட் 14 தான் நம் நாட்டிலிருந்து பிரிந்து தனி நாடாக வந்து சென்றிருப்பார்கள். ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அடிப்படையில் தான் நமக்கு வந்து சுதந்திர தினத்தை பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ இது எத்தனாவது சுதந்திர தினம் அப்படின்னு பார்க்கும்போது 80வது சுதந்திர தினம். இது பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையில். ஸோ ரெட் ஃபோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி இங்கே லாஸ்டா வந்து முகல் எம்பரர் இருந்திருப்பாங்க. முகல் எம்பையர் தான் ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதில் பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், அதுக்கப்புறமா ஷாஜஹான், அவுரங்கசீப். ஸோ இந்த ஷாஜஹான் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செங்கோட்டையை வந்து கட்டியிருப்பாரு. ஸோ இவருடைய அந்த கேபிட்டல் ஆக்ராலிருந்து ஷாஜஹாபாத்லேருந்து சேஞ்ச் பண்ணும்போது தான் அங்கே வந்து இந்த கோட்டையை வந்து செங்கோட்டையை வந்து கட்டியிருப்பார். ஸோ இதனுடைய இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா லால் குயிலா. ஸோ இந்த வருடத்தினுடைய அந்த நிகழாண்டு சுதந்திர தினத்தினுடைய அந்த கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்தே மாதிரம் 1875ஆம் நாள் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் எழுதப்பட்டிருக்கும்.
ஸோ அதனுடைய 150வது ஆண்டு விழா. அதே மாதிரி 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இளைஞர் சக்தி அப்படிங்கிற இந்த கருப்பொருளை தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சுதந்திர தின விழா வந்து கொண்டாடப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு 40 கேள்விகளை அறிவிக்கை செய்த மத்திய அரசு, ஜாதி குறித்த கேள்விகளும் சேர்ப்பு. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ்ல நமக்கு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் டெமோகிராஃபிஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து, ஸோ அந்த இப்போ பேக்வர்டு கிளாஸஸ், ஷெட்யூல்டு காஸ்ட், இதுல எல்லாம் எந்த அளவுக்கு அந்த பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க, இவங்களுக்காக, ஸோ சீனியர் சிட்டிசன்ஸு, இவங்களுக்காக என்னென்ன திட்டங்கள், தொகுப்புகள் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அதே மாதிரி தொகுதி மறையறை, இப்போ இருக்கக்கூடிய அந்த 543 தொகுதிகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்கள் இன்க்ரீஸ் இல்லைன்னா டிகிரீஸ் அடிப்படையில் அதை வந்து மறுபடியும் வரையறை வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக தான் சென்சஸ் வந்து நடத்தப்படுகிறது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னு நடத்துவாங்க. ஸோ முதலாக நமக்கு பிரிட்டிஷ் இருக்கும்போது 1871 ஆண்டு லார்டு மாயோ இவருடைய தலைமையில தான் இந்த சென்சஸ் வந்து நடத்தப்பட்டிருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில், அதாவது இது வந்து நான் சிங்க்ரோனஸ், ஒரே நேரத்தில் எல்லா ப்ராவின்ஸ்ல வந்து நடத்தப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1882 ஆண்டு லார்டு ரிப்பன் 1872 ஆண்டு 1881 ஆண்டு லார்டு ரிப்பன் இருக்கும்போது தான் ஒரு சிங்க்ரோனஸ் சென்சஸ் ஆனது எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த சென்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிகிள் 246, அதாவது யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸுக்கு அந்த சட்டம் இயற்றக்கூடிய என்னென்ன இதில் வந்து ஸ்டேட் யூனியன் வந்து சட்டம் இயற்றலாம், எதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் வந்து சட்டம் இயற்றலாம். அதன் அடிப்படையில் நமக்கு இந்த சென்சஸ் பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட்ல, அதாவது 7th ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய 100 சப்ஜெக்ட்ல நமக்கு சென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் லிஸ்ட்ல தான் வரும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா இந்த சென்சஸ் வந்து நடத்த முடியும். ஸோ இது 10 வருடத்திற்கு ஒரு முறை வந்து நடத்தப்படும். ஸோ 2011 ஆண்டு வந்து 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுனால என்ன பண்ணலை அப்படின்னா நடத்தலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 16வது அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ முதல் கட்டமாக நாடு முழுவதும் வீட்டினுடைய நிலவரம், சொத்துக்கள் என்ன மற்றும் பிற வசதிகள் இது எல்லாமே பதிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்டமாக ஒவ்வொரு வீட்டில் உள்ள நபர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அவங்களுடைய சமூக பொருளாதார நிலை எவ்வளவு, கலாச்சாரம், ஜாதி வாரி விவரங்கள், இது எல்லாமே ஃபர்ஸ்டா இந்த சென்சஸ்ல தான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில வந்து எல்லா கணக்கெடுப்பும் வந்து நடத்தப்படுது. அடுத்ததா உலகக்கோப்பை ஹாக்கி இன்று தொடக்கம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். ஸோ உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி பார்த்தீங்கன்னா 4 வருடத்திற்கு ஒரு முறை வந்து நடத்தப்படும். ஸோ இந்த வருடம் நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இந்த உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியானது நடத்தப்படுகிறது.